சம்பிரதாய ஸ்டோர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். அதாவது வந்து கஸ்தூரி மஞ்சளை பத்தி உங்ககிட்ட நான் ஒரு எபிசோட் போட்டு இருந்தேன். அரைச்சி உங்களுக்கு குழந்தைங்க முத கொண்டு போடலாம்னு சொல்லிட்டு அந்த மஞ்சளை அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டு பதப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சுங்க. இதெல்லாம் பதப்படுத்துற விதம் வேற 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 மாதிரி, இதெல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு கையாளுற விதம் வேற வேற. அதனால இந்த கஸ்தூரி மஞ்சளை முதல்ல ஒண்ணு காட்டுறேன். மொத்தம் 21 மூலிகை இது. இது வந்து பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். முகத்துல இருக்கிற கரும்புள்ளி, தேம்பல், இந்த பிம்பிள்ஸ், வயசு பசங்களுக்கு வர முகத்துல இருக்கிற நிறைய சுருக்கம் இதெல்லாம் கூட சரியாகிறதுக்கு சான்ஸ் 100% நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா இதை வந்து யூஸ் பண்ணவங்க என்கிட்ட ரெகுலரா ஆர்டர் கொரியர்ல அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். நான் கேட்டு வாங்கிட்டு இருக்கேங்க. 1/2 கிலோ 1 கிலோன்னு கேட்டு அனுப்பிட்டு இருக்கிறேன். இதை நான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா உங்களுக்காக நான் சொல்றேன். இது முதல் ரக கஸ்தூரி மஞ்சளுங்க. இது நல்லா பாத்துக்கோங்க. இது முதல் ரகம். இது வந்து கிடைக்காது அவ்வளவா. முதல் ரகத்துல வந்து இந்த மாதிரி மஞ்சள் கிடைக்காது மேக்சிமம். இது வந்து மஞ்சள்லயும் முதல் இது ராணி மஞ்சள் சொல்லுவாங்க. இது ராணி மஞ்சள்னா இதோடைய பியூர் வந்து எப்பவுமே மாறாது. எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை மாசம் ஆனாலும் மஞ்சளுடைய மகிமை அப்படியே இருக்கும். மஞ்சளை பத்தி சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம். நானு மஞ்சளுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் தருவேன். அடுத்தது வந்து பேர் மஞ்சள்மா. இந்த மஞ்சள் வந்து ரொம்ப வந்து ஆயுர்வேதமா உள்ளது. இது வந்து முகத்துல இருக்கிற அந்த சுருக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுருக்கத்தை போக்குறதுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மஞ்சளுக்கு இந்த மஞ்சளுக்கு எஃபெக்ட் பாருங்களேன். இந்த மஞ்சள் வேற மஞ்சள். ஆனா இதுக்கு ஒரு சில பொருளுக்கு நான் வந்து பேர் சொல்ல மாட்டேன், அதை நீங்க பாத்துக்கலாம். ஆனா அடுத்தது வந்து குண்டு மஞ்சள்மா. இந்த மஞ்சளும் நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். இந்த மஞ்சள் போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நிறைய வந்து கெமிக்கலுடைய இது பவர் இதுல இருக்கு. இந்த மஞ்சளும் போடும்போது முகத்துக்கு பொலிவு அதிகமா, பிரைட்னஸ் அதிகமா கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து இந்த விரல் மஞ்சள் எடுமா. இந்த விரல் மஞ்சள் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து நம்ம வந்து சாதாரண டைம்ல நம்ம யூஸ் பண்றதுதான். இது எதுக்காக நான் யூஸ் பண்றேன்னா, பெரும்பாலும் முக்கியமான காரணத்தை சொல்றேன் நான். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாலோ நம்மளுக்கு சளி பிடிச்சாலோ இது வந்து வேர் மஞ்சள் சுட்டு முகத்தை மூக்குல முகந்தாலே ஒரு கெமிக்கல் அந்த சத்து உள்ள போச்சுனால இப்பெல்லாம் புகைலாம் வைக்கிறீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. இதை வந்து உடம்பு பூரா பூசும் போது குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இந்த உடம்புல வர வந்து அப்படியே ஊறிடுதுங்க. அதுவே ஊறும் போது இந்த மஞ்சளுக்கு மகத்துவம் ரொம்ப அதிகம் இருக்கு. இதோடைய ஒரு நாள் இது வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்றேன். விரல் மஞ்சள் நம்ம சாதாரணமா இது விரல் மஞ்சள் நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுல எவ்வளவு ஒரு சத்தான இதெல்லாம் இருக்கு தெரியுங்களா. இது குழந்தைங்களுக்கு வந்து இழைச்சி உள்ளுக்கு ஊத்துனா கூட அந்த உடம்புல இருக்கிற கிருமி நாசினி எல்லாமே அழிஞ்சிருங்க. இது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துதான் வளர்த்துருக்கேன். வாரத்துல ஒரு நாள் வேப்பிலை, இந்த மஞ்சள், மிளகு, துளசி பட்டை இதெல்லாம் வச்சு அரைச்சி பாலாடையில வடிகட்டி ஒரு சொட்டு சுடுதண்ணியில விட்டு பாருங்களேன். குழந்தைங்களுக்கு எந்த நோயும் வராது, சளி பிடிக்காது. என்ன மூலிகை இதெல்லாம் சொல்லி மருத்துவத்தை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா இது உண்மை. இதெல்லாம் நீ யூஸ் பண்ணுங்க. பழைய பொருளுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் தருவேன் நான். அடுத்து வந்து அந்த இது கொடுமா, ரோஜா இது கொடுமா. இது கூட வந்து ரோஜா இது இந்த பாருங்க. இது பெரும்பாலும் நிறைய பேர் இதை நிறைய போட மாட்டாங்க, சும்மா இவ்வளவு கொஞ்சமா போடுவாங்க. நான் வந்து இது கிலோ கணக்குல தான் போடுவேன் நான். இந்த பொருளுக்கு இவ்வளவு போட்டா அதோடைய பவர் நல்லா கிடைக்கும். அடுத்து அந்த வேர் ஒண்ணு எடுத்து வந்து கொடுமா. 2-3 தட்டை கூட தூக்கிட்டு வா. இதுல வந்து மொத்தம் 6 வகை மூலிகை இருக்குங்க. இந்த 6 வகை வேற வேற பேரு. இதை நான் ஒரு சில விஷயத்த நான் சொல்ல மாட்டானா, இது மூலிகை எல்லாம் போட்டு அரைக்கிறேன். இது ஜாதிக்காய் மாசிக்காய், ரொம்ப வாசனை. இதுல வந்து கொஞ்சம் இதை அரைச்சோம்னால 1 ஸ்பூன் அளவு போட்டீங்கனால உங்க வீடே மணக்கும். அந்த மாதிரியான பொருள் இது ஜாதிக்காய் மாசிக்காய். இது பேர். இதுவும் அதே தாங்க. இதுவும் ஒரு சில மூலிகை தான். இதெல்லாம் வந்து இன்னைக்கு போட்டுட்டா நிறைய பேர் கொரியர்ல அனுப்புங்கன்னு சொன்னதுனால எனக்கு டைம் இல்லைன்னா நான் அனுப்பல. இது செவ்வந்தி பூங்க. இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். செவ்வந்தி பூ கிடைக்காது, நாட்டு மருந்து கடையில காஞ்சதாவே கிடைக்கும். இது ரொம்ப ரேரு. இதுல வந்து கலப்படமும் வரும். இதுல வந்து நான் வந்து செவ்வந்தி பூ உண்மையா வாங்கி பதப்படுத்துறதுக்கு 1 மாசம் ஆச்சுங்க. நான் நாட்டு மருந்து கடையில எல்லாம் வாங்க மாட்டேன். இதெல்லாம் பெரும்பாலும். இது வந்து மறிக்கொழுந்து. இந்த மறிக்கொழுந்தை நான் எப்படி பண்ணேன்னா, மறிக்கொழுந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ வாங்கி காய வச்சு, நிழல்ல காய வச்சு, இதை வந்து ஒரு 1.5 மாசம் ஆச்சுங்க. இது காய வச்சு பவுடர் ஆக்குறதுக்கு மட்டும் 1.5 மாசத்துக்கு மேல ஆச்சு நிழல்ல காய வச்சது. இது ஒரு மஞ்சக்கிழங்குங்க. இது மஞ்சக்கிழங்கு வந்து வாசனை அதிகம், இது அதிகமா உள்ளது. இந்த வெட்டி வேர் வந்து முக்கியமா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இதை போடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும்.
அந்த வந்து சளி எல்லாம் பிடிக்கும் பாத்தீங்களா, மாச்சளி இதெல்லாம் வராது. இதுல இந்த வெட்டி வேருக்கு ரொம்ப பவர் இருக்கு. இது வந்து பச்சை பயிருங்க. இது பச்சை பயிர் நம்ம சாதாரணமா போடுவோம். இதெல்லாம் யார் இப்ப யூஸ் பண்றான்னு நீங்க கேட்கலாம். ஆனா இப்ப இதுதான் மறுபடியும் வருது. இது மறுபடியும் பழைய ட்ரெண்ட்ல புதுசாயிடுச்சு. இது கடலை பருப்பு. இதுலலாம் கலப்பணம் நிறைய வருது, பார்த்து வாங்கணும். இதுல கடலை பருப்புலயே நிறைய பருப்பு பயிரும் வருது, அதெல்லாம் போட்டுறாதீங்க. இதெல்லாம் போட்டு இப்ப அரைக்க போறேன். அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இது அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இதை இன்னைக்கு பாத்துங்க. கிட்டத்தட்ட இதுல இருக்கிறது 21 மூலிகை. இந்த 21 மூலிகை போடும்போது குழந்தைங்கள பிறந்த குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்கல இருந்து வயசு பசங்கள்ல இருந்து கரும்புள்ளி சுருக்கம் எதுவுமே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மஞ்சள் தூளுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் தருவேன். இது நிறைய பேர் ஆர்டர் கேட்டு என்னால இப்போ ஒரு 1.5 மாசமா நான் கொடுக்கவே இல்லை. கொரியர்ல இருந்ததெல்லாம் அனுப்பிச்சிட்டு ஒரு 30-40 கிலோ இருந்தது, காலி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 50 கிலோ அரைக்கிறேன். இதுவும் ஆர்டர் தான். ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இதுல எவ்வளவு இருக்கும் தெரியாது. இன்னும் நீங்க கொரியர்ல நீங்க அனுப்பணும்னு சொல்லி ஆர்டர் புக் பண்ணீங்கன்னா முன்கூட்டியே புக் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். வணக்கம், நன்றி.